வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நம்ம இப்போ வந்து டெலிவரி வீடியோ வந்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. நாங்க எப்படி வந்து டெலிவரி பண்றோம், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து ஃப்ரெஷ் சொன்னா மட்டும் போதாது. நான் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போ வந்து இதே மாதிரி வந்து இந்த மீன் இருக்குங்களே, வஞ்சரம் வந்து 2 கிலோ வஞ்சரம், 3 கிலோ வஞ்சரமும் அப்புறம் வந்து 3 கிலோ வவ்வாலும் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கேட்டிருக்க ஆர்டர் வந்து வேலைச்சேரியில் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி வந்து எடுத்துகிட்டு போய் தரோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறோம், எவ்வளோ கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோவில் காட்ட போகிறோம். ஓ, குரலி வித்தையா? வந்துடும் பாருங்க. லைன் மீன், தூண்டில பிடிச்ச மீன், தூண்டில் சொல்லுவாங்களே, லைன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தூண்டில பிடிச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது பாருங்க. காலைல தான் வாங்கணும். மொத்தமாக வந்து 3 கிலோ இருக்கும் மீனே பாருங்க. வவ்வால் வந்து ஒரு 3 கிலோ கேட்டிருக்காங்க. வவ்வாலும் வாங்கியிருக்கோம். வவ்வால் ஃபுல்லாக வவ்வாலும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒயிட் வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. வவ்வாலே 3 வகை இருக்குது. கருப்பு வவ்வால் இருக்குது, அப்புறம் வந்து ஐ வவ்வால் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 பிப்பா, நம்பர் 2 விஃபா, நம்பர் 3 பிப்ளாக். வந்து வெள்ளை வவ்வால். ஐ வவ்வாலுன்றது இதுலேயே வந்து ஃபுல் ஒயிட் இருக்குங்களா, இதுலேயே வந்து மேலே கொஞ்சம் வந்து தோல் இதுவாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். பாதி ஒயிட்டாகவும் பாதி வந்து இதுவாக இருக்கும். அதான் வந்து ஐ வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நீ அப்படி வரியா? இதுலேயே பெருசாக இருந்தால் மாவுலசின்னுவாங்க. இது வந்து சின்னதாக 3 கிலோ இருக்கிறதுனால மஞ்சள்ன்றாங்க. அது பெருசாக ஒரு 10 கிலோ 11 கிலோ இருந்தால் மாவுலசின்னுவாங்க. சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்போ கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சுண்ட வச்சு இது வேணால் சாப்பிடலாம். அது மாதிரி ஸ்லைஸ் போட்டு வறுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆனியன் தான் போட்டீங்கன்னா சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு. A few moments later. நீ போ, நீ வா. இப்போ நம்ம வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வெட்டி எடுத்துட்டு வந்ததை வாஷ் பண்றோம். நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டோம், 2 வாஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்காக வந்து 3வது வாஷ் பண்றோம். பாருங்க. நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணுவோம். ஃபுல்லாக ரத்தம்லாம் போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணுவோம். இது வந்து 3வது தடவை, சரிங்களா? 3வது தடவை சிம்பிளாக லைட்டாக கழுவுறோம். ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இது வந்து 3வது தடவைன்றதுனால உங்களுக்கு லைட்டாக வாஷ் பண்ணுவோம். ஆனால் இது ரெடி டு குக்கு, புரியுதுங்களா? ரெடி டு குக்கு. இப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் இருக்குங்களே, இந்த மீனில் கத்தி எடுத்து 2 ஸ்லைஸ் இங்க 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 அப்படிலாம் வந்து போட்டு அந்த லேயர்ல போட்டாங்கன்னா, இது வந்து மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா காஞ்ச மிளகாலாம் இருக்குங்களா, அது கூட பெரட்டும் போது அந்த எசன்ஸும் உள்ள போகும். அப்போ உள்ள போயினாக மீன் கூட இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து மீனை வந்து வாங்கியாச்சு, எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வெட்டியாச்சு, கிளீனிங்கும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேக்கிங் பண்றோம். வெள்ளை வவ்வாலை வந்து நான் பண்றேன். தம்பி வந்து இப்போ வந்து வஞ்சரத்தை வந்து பேக்கிங் பண்றாப்புல. இந்த மாதிரி இப்போ பேக்கிங் கூட பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் காட்டுறோம் பாருங்க. வஞ்சரம் வந்து நம்ம வாங்கியிருந்தோம், அவங்க வந்து 3 கிலோ கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வெயிட் பார்க்குறோம் பாருங்க. அவங்க கேட்டிருந்த 3 கிலோ எப்படி இருக்கு பாருங்க. அவங்க கேட்டது 3 கிலோ, நம்ம அவங்களுக்கு வந்து 3 கிலோ 350 கிராம் எக்ஸ்ட்ராவே இருக்கு.
2780 வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து அவங்க வந்து 3 கிலோ கேட்டிருந்தாங்க. 3 கிலோவில் வந்து 300 கிராம் வந்து கழிஞ்சிச்சு. எப்படின்னா க்ளீன் பண்ணோம்ல, க்ளீன் பண்ணதில் கழிஞ்சிச்சு. இப்போ வந்து 2750 அது அப்படி தான் வரும். ஆனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே அதில் வந்து 500 கிராம் கிட்டே குறைஞ்சிரும். எப்போவுமே வந்து வெட்டினாங்கன்னா 500 கிராம் கிட்ட அப்படியே வந்து வேஸ்டேஜ்லேயே குறைஞ்சிரும். ஆனால் நம்ம இப்போ வந்து வெறும் எவ்வளோ 220 கிராம் தான் குறைஞ்சிருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இது பாருங்க, நண்டு சொல்லியிருந்தாங்களே, அவங்க பழையற்காடு நண்டு கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு காட்டில் பழையற்காடு நண்டு உயிரோடு கேட்டிருந்தாங்க. அந்த நண்டு, அந்த பழையற்காடு நண்டு வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எடுத்துகிட்டு வாங்க. பழையற்காடு நண்டு இப்போ இருக்குது. அந்த பழையற்காடு நண்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு 2 கிலோவுக்கு மேலே போய் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. இது பாருங்கள், இது உரிச்சு ஓடுனா ஒன்றுப்பா பழையற்காடு நண்டு பாருங்கள். இப்போ ஃப்ரீசரில் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு நான் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரிக்கு இதுவாக இருக்குது. வவ்வால் வச்சுட்டோம். இப்போ வந்துடும். அடுத்து இப்போ வவ்வால் அடுத்து இது வந்து வைக்கிறோம். நண்டு வைக்கிறோம். நண்டை பற்றி உங்களுக்கு சொல்லலை. நண்டு வந்து பழையற்காடு நண்டு கொடுக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது சரிங்களா. நண்டு அவங்க 2 கிலோ கேட்டாங்க. 2 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு. க்ளீன் பண்ணதால் ஒரு 300 கிராம் அப்படி குறைஞ்சிருக்கும். சரிங்களா. இது பாருங்க உயிரோடு இருக்கணும். அந்த உயிரோடு இருக்கிறவனையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டெலிவரி வந்து பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம வெட்டியாச்சு, ஐஸ்லாம் போட்டாச்சு, ஸ்டோரேஜ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டோம். இங்கே அவங்க வீட்டுக்கிட்டே அப்பார்ட்மெண்ட்கே வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக எடுத்து போய் கொடுக்க போகிறோம். மேலே ஃபுல் க்ளீனிங் பண்ணி எல்லாம் கட்டிங்லாம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கேட்குற அதே ரேட்டுக்கு திருப்பி அதே கிலோவுக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ மேலே போய் கொடுக்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாம். ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம். இப்போ வந்திருக்கோம். இப்போ ஆர்டர் வந்து கடைசி அக்கா கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து கொடுத்துருக்கோம் 3 கிலோ. இப்போ அக்கா வாங்கியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 கிலோ அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அவங்ககிட்ட. இப்போ ரிவ்யூ சொல்லுவாங்க. ஃபிஷ் வந்து உங்ககிட்ட நான் இது செகண்ட் டைம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் வாங்கினேன். இந்த தடவை நான் வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணுறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிடிச்ச உடனே நமக்கு கிடைக்கிற மாதிரியான இது இருக்குது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்ககிட்ட வாங்கின ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்னஸும் நல்லா இருந்தது. இப்போ நாம் அதை வந்து ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்ணுன்னா கூட இப்போ லோக்கலில் வாங்குறத விட இங்கே வாங்குகிற ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் நின்று சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்பி வாங்குவாங்க. நானும் என்கரேஜ் பண்ணுறேன். கிட்ட டேரெக்டாக காசிமேட்லேருந்து வர்றதுனால டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. கேட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த டெலிவரியில். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.